பாரத் சேவா மக்கள் மேடை இறையடியார் பேரவை இணைந்து நடத்தும் சென்னை ஆலந்தூர் சிஎஸ்ஐ பள்ளி மாணவ மாணவிகளை முதல் நாளிலே வரவேற்க வந்திருக்கும் இந்த நிகழ்விலே பிஎஃப்சி பாரத் சேவா தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு நெல்சன் முன்னிலையில் இறையடியார் பேரவை ஒருங்கிணைப்பாளர் வி.டி. ராஜன் அவர்கள், துரைராஜ், திரு கே. மணி, திரு ஜான்சன், திரு அப்துல் கலாம், திரு சுப்பிரமணி, திரு டி. அந்தோணி, திரு சேகர், திருமதி விஜயலட்சுமி மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்துணை பேரையும் எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம். மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ரிக்வஸ்ட் சார் நெல்சன் சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய பள்ளிக்கு அந்த தீ அணைப்பு கருவிகள், அந்த பக்கெட் 2 சென்ட் நான் கேட்டிருக்கிறேன். சார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவும் நான் எங்கள் சாருக்கு, நெல்சன் சாருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நீண்ட இடைவெளி கொஞ்சம் நடுவில் விட்டு போச்சு. அடிக்கடி நாங்கள் பார்த்துப்போம். தொடர்ந்து இந்த பயணம் எங்கள் பள்ளியில உங்களுக்கு தொடரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து இங்கு வந்திருக்கின்ற சார் நெல்சன் சார் அவர்களை எங்களுடைய பள்ளியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். தேதி பள்ளி திறப்பு விழாவை முன்னிட்டு சிஎஸ்ஐ பள்ளி நிர்வாகி தேவகுமாரி அவர்கள் தலைமையில் குழந்தைகளை வரவேற்கும் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. பிஎஃப்சி பாரத் சேவா தென்சென்னை மாவட்ட செயலாளர் நெல்சன், இறையடியார் பேரவை வி.டி. ராஜன் முன்னிலையில் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை எங்களை வரவேற்று சில சிறப்பு பொன்னாடைகள் போயிட்டு கௌரவித்தாலும் கூட இன்றைய நிகழ்வு பிள்ளைகளை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலே எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி பெரும் மதிப்புக்குரிய காமராஜர் அவர்களும் அவருடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உணவில்லை, இருப்பிடத்திற்கு இடமில்லை என்ற காலத்தை கருத்தில் கொண்டு எல்லா பிள்ளைகளும் உணவுக்காக பள்ளிக்கு வராத இயலாத நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக 1962 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு தான் இன்று பள்ளிகளுக்கு காலை சிற்றுண்டை, மதியம் சாப்பாடு இந்த முறைகளில் பின்பற்றி ஏழை எளிய மாணவர்கள் மட்டுமல்ல, ஏழை எளிய மாணவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களும் எல்லா வசதிகளும் எல்லாருடையும் போட்டி போட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அவேர்னஸ் கொடுப்போம் நிறைய இருக்குது. 2வது வெளியில போகும்போது உங்களுக்கு யாராவது உங்க அப்பா உங்க அம்மா இந்த மாதிரி இருக்கிறாங்க, அடிபட்டுச்சு கொடைச்சுன்னு போனாலும் நீங்க போகக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க யாருமே போகக்கூடாது. திடீர்னு அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னா, எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாங்கன்னு வெளியில் இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டே சொல்லவே கூடாது. அம்மா ஊருக்கு போனாலும் அப்பா ஊருக்கு போனாலும் நீங்கள் தான் எல்லாருமே பொறுமையாக இருக்கணுமே தவிர அது வெளியில் போய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னுச்சுன்னா அதை கேட்டு நின்றுட்டு அப்பா அம்மா வெளியே போயிருக்கும்போது நீ கடைக்கு வரும்போது இந்த பாப்பா சாக்லேட்டு இந்தாம்மா எங்களை மாதிரி சாக்லேட் இதெல்லாம் கொடுத்து வாமா வாங்கி தரேன், அந்த கடையில் இருக்கிற ஐஸ்கிரீம் பரியான சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே போகக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு இன்னொரு தடவை நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். அதனால பெண் பிள்ளைகள் முக்கியமா உஷாராக இருக்கணும். புரியுதா?
பிஎஸ்பி பாரத சேவா மக்கள் மேடை இறைவனடி இணைந்து நடத்தும் இந்த விழாவுக்கு திருமதி ரஜினிகாந்த் அவர்களின் அனைவரும் நல்லாசியோடும் எஸ்எம் காமராஜ் அவர்களின் வழிகாட்டுகிறோம். இந்த விழாவில் அனைவரும் சிறப்பாக வந்து சிறப்பாக எங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.